M நிறை கொண்ட ஒரு துகள் கிடைமட்ட x அச்சில் x = 0 முதல் x = L வரை இயங்குகிறது. இயக்க உராய்வு குணகம் x இன் சார்பாக μk of x = μ0 - alpha x என மாறுபடுகிறது. இங்கே μ0, ஆல்பா என்பன பொருத்தமான பரிமாணங்களை கொண்ட மாறிலிகள் ஆகும். மேலும் μk of L = 0 ஆகும். இந்த இயக்கத்தின் போது உராய்வு செய்யப்பட்ட மொத்த வேலை n μ0 mgL எனில் இங்கு g என்பது போய் கொடுத்திருக்காங்க. n இன் மதிப்பு என்ன வரும்? இந்த n ஓட மதிப்பு கண்டுபிடிக்கும். x = 0 முதல் x = L வரை இயங்குகிறது சொல்லியிருக்காங்க. m என்ற துகள் இயக்க உராய்வு குணகம் வந்து x சார்பாக μk of x வந்து μ0 - alpha x கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி μ0 ஆல்பாங்கிறது வந்து பொருத்தமான பரிமாணங்களை கொண்ட மாறிலி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி μk of L வந்து 0 இருக்குன்னா உங்களுக்கு இயக்கத்தின் போது உராய்வு செய்யப்பட்ட மொத்த வேலை வந்து n டைம்ஸ் μ0 mgL. நான் என்ன மதிப்பு என்னன்னு கேட்கலாம். நாங்கள் அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எளிமையாக தான் இருக்கும். ஒரு கணக்கு படிக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலும் இது எளிமையான கணக்கீடு தான். வாங்க பார்க்கலாம். கொடுத்துருக்கு வந்து μk = μ0 - alpha x கொடுத்துருக்காங்க. வந்து இதில் μ0 - alpha L = உங்களுக்கு வந்து 0 அப்படிங்கும்போது ஆல்ஃபா என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ இங்கே என்ன வரும்? μ0 = alpha L அப்படின்னா ஆல்ஃபா என்னது? μ0 L அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இயக்குறோம் செய்யப்படும் வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா WK = FK × D cos 180°. உராய்வு செய்யப்பட்ட வேலைங்கிறதுனாலே உங்களுக்கு என்னது 180° வந்து ஏன்னா இந்த செய்யப்பட்ட விசைக்கு எதிராக இந்த உராய்வு செயல்படும் போது உங்களுக்கு வந்து இது வந்து இயக்க உராய்வு விசை டிங்கிறது தொலைவு செய்யப்படுவது எப்படி காசுலாம் தெரியும். தீட்டாங்கிறது 180°. அப்போது காசு 180 -1 நம்ம தான் இருக்கோம் -1. அப்புறம் எஃப்கேங்கிறது என்னது? μk mg. ஓகேவா? FK = μk mg நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். D × -1 சரியா? dx × -1 ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த டிங்கிறது வந்து நம்ம இங்கே இடப்பெயர்ச்சியாக கொடுத்துருக்கோம் பொதுவான ஃபார்முலால. நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம என்னது dx இருக்கும். அப்போ μk மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? μ0 - alpha x μk of xங்கிறது அங்கே பெருகிட்டு இருக்கோம். mg × dx. அதே மாதிரி 0லேருந்து L வரைக்கும் இந்த தொகைகளோட மதிப்புகள். இது வந்து குறைந்தபட்ச மதிப்பு 0, அதிகபட்ச மதிப்பு L. அப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா உங்களுக்கு நான் வரும் dx உள்ள வரும்பொழுதுனா μ0 mg x வருமா? இது வந்து நான் இன்டெகிரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. μ0 mg μ0 × mg வரும். dx இருக்குமா? dx இன்டெகிரேட் பண்ணும்போது x மைனஸ் ஆல்ஃபா x dx வரும். ஆல்ஃபா m g x dx வரும்போது இன்டெகிரேட் பண்ணும்போது x விட்டு வந்துடும். ஓகேவா? அப்போ இதுக்கு தனியாக வந்து என்னது உங்களுக்கு 0 போடணும். அதே மாதிரி இதுக்கு தனியாக வந்து 0 போடணும். அப்பர் லிமிட் போடும்போது 0 போனிக்கு போட வந்து நம்ம கேன்சல் ஆகிறதுனால நம்ம வந்து எல்லாம் மட்டும் மதிப்பீடு போட்டதை கண்டிப்பாக காட்டியிருக்கோம். முன்னாடி mg × xக்கு பதில் L பண்ணிட்டு இருக்கோமோ அப்பர் லிமிட். அதே மாதிரி இங்கே மைனஸ் இந்த டைமில் இருக்க மைனஸ் ஆல்ஃபா mg x/2 இருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதில் L போடும்போது x/2 இருக்கும். அது 0 டைம் போடுறவங்களாம் உங்களுக்கு வந்து 0 ஆயிருந்ததால அதை விட்டுட்டோம். இந்த டைம் விட்டு எடுத்துருக்கோம். இப்போ இதுலேருந்து என்ன மைனஸ் ஆஃப் μ0 mgL மைனஸ் இந்த ஆல்ஃபாவோட மதிப்பை பதிவிடும். ஆல்ஃபாங்கிறது μ0/L. ஆல்ஃபாவுக்கு பதிலாக μ0/L பதிவிட்டுருக்கும். mgL ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இப்போ இங்கேயும் L ஸ்கொயருக்கு ஒரு L அடிபட்டு. இப்போ என்ன வரும்? μ0 mgL இது μ0 mgL ஒரு டைம் மைனஸ் μ0 mgL/2 ஒரு டைம். வேறு வந்து μ0 mgL எடுத்தோம்னா 1 - 1/2 வருமா? 1 - 1/2 என்னது? 1/2 வந்துடும். 1/2 போது μ0 mgL/2 வந்துடும். உராய்வு செய்யப்படும் மொத்த வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது n மடங்கு μ0 mg கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது?
மீனாட் இதோட என் மதிப்பு போது மீனாட் எம்ஜிஎல் பை 2. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1/2 மடங்கு மீனாட் எம்ஜிஎல் இங்கே மைனஸ் செய்யணும். ஓகேவா? எத்தனை மடங்கு கேட்கும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த உராய்ச்சி செய்யப்படும் வேலைகள் வந்து 1/2 n இருக்கிறதுல n/2. ஓகேவா? அந்த n இருக்கிறதுல n/2. அப்போ n ஈக்குவல் என்ன வரும்? 1/2. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் 4 1/2 என்பதுதான் சரியான விடை. நன்றி.